வணக்கம். கோரக்க சித்த ராசியுடன் சைல்டு பிசியோவிலிருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன். நம்ம பார்க்க இருப்பது வந்து ஃபோர்மன் சைன் அப்படிங்கிற அல்னார் நர்வ். இப்போ வீக்காக இருக்குது, இல்லை பேரலிசிஸாக இருக்குது, இல்லை இந்த தம்பில் உள்ள அடக்டார் பாலிசிஸ் மசில் வீக்னஸ் இருக்குது அப்படின்னா இந்த சைன் எப்படி, இந்த டெஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபோர்மன் சைன்ங்கிறது ஒன்றும் இல்லை, இது மாதிரி ஒரு சின்ன பேப்பர் எடுத்துங்க, நார்மல் ஹேண்டில் பிடிச்சிங்க. நார்மலாக பிடிக்கும்போது இது மாதிரி பிடிப்போம். இதுதான் இப்படி பிடிச்சிருக்கிறது நார்மலாக. இதே இந்த ஃபோர்மன் சைன் இருக்குது அப்படின்னா, இதை பிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த கட்டை விரலோடைய, அதாவது இன்டர் பேலஞ்சியல் ஜாயிண்ட் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணிடும். இப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணி இப்படி தான் பிடிச்சிருப்பாங்க. பார்த்தா இப்படி தான் அவங்க வந்து அதை பிடிச்சிருப்பாங்க. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இப்படி பிடிச்சிருப்பாங்க. இது மாதிரி தான் அதை பிடிப்பாங்க. இந்த ஜாயிண்ட்டை, அது இன்டர் பேலஞ்சியல் ஜாயிண்ட் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணி தான் இதை பிடிச்சிருப்பாங்க. இது மாதிரி பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அடக்டார் பாலிசிஸ் மசில் வந்து வீக்காக இருக்குது. வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருப்பது வந்து லிம்பர்க் சைன் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்க்க போகிறோம். அதாவது லிம்பர்க் கம்ஸ்டக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிம்பர்க் கம்ஸ்டக் சிண்ட்ரோம் வந்து பெரும்பாலும் வந்து மியூசிஷியன் அப்படின்னு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் அந்த ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்குது. உள்ளங்கையை நல்லா அப்படி விரிச்சிருங்க. விரிச்சிட்டு இந்த கட்டை விரலை மட்டும் இப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணும் பொழுது பார்த்தோம்னா நம்மளுடைய ஹேண்டு, ரிஸ்ட்டு, ஃபோராம் இந்த சைடில் வந்து பெயின் இருக்கும். அதே சேம் டைம் வந்து பார்த்தோம்னா இந்த தம்பை வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணும்போதே இந்த இண்டஸ் ஃபிங்கர் இருக்குல்ல, டிஜிட்டல் இன்டர் பேலஞ்சியல் ஜாயிண்ட், அந்த ஜாயிண்ட் மட்டும் அதுவும் வந்து ஃப்ளெக்ஸ் ஆகும். இப்படி ஃப்ளெக்ஸ் ஆகுது அப்படின்னா இது லிம்பர்க் சைன் பாசிட்டிவ் அப்படிங்கிறது. பெரும்பாலும் இதில் என்னென்ன மசில்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, ஃப்ளெக்ஸார் பாலிசிஸ் லாங்கஸ், ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் ப்ரொபண்டஸ், ஃப்ளெக்ஸார் இண்டிசிஸ், இந்த மசில்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து வீக்னஸாவோ இல்லை ஒரு கண்ட்ராக்சராகவோ ஏதோ சம்திங் இருக்கும். இது மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது இந்த சைன் வந்து பாசிட்டிவாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கறதுக்கு வந்து இந்த ரிஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல பெயின், இந்த ஒரு பள்ளம் இருக்குல்ல, இந்த பள்ளம் இதில் வந்து பெரும்பாலும் ஒரு பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெயின் இது மாதிரி இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டெஸ்ட்டு, ப்ரிங்கிள் ஸ்ட்ரெயின் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அதாவது டிகோர்வைன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை அந்த ப்ரிங்கிள் ஸ்ட்ரெயின் டெஸ்ட் வந்து செய்வதன் மூலம் நம்ம அந்த டிகோர்வைன் டிசீஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். முதல்ல விரலை, கட்டை விரலை ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து எல்லா விரலையும் மடக்கிடுறோம். மடக்கிட்டு கையை கீழ் நோக்கி, இப்படி கீழ் நோக்கி அல்னார் டீவியேஷன் சொல்லுவோம். அது கீழ் நோக்கி பண்ணும்பொழுது இந்த இடத்துல ஒரு பெயின் வரும். நல்லா சிவியர் பெயின் இருக்குது. இந்த பெயின் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரிங்கிள் சைன் டெஸ்ட் வந்து பாசிட்டிவ், அதாவது டிகோர்வைன் டிசீஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதில் பெரும்பாலும் வந்து என்னென்ன மசில் அஃபெக்டாக இருக்கும்னா அப்டக்டார் பாலிசிஸ் லாங்கஸும் எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் பிரிவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மசில்ஸ் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கும். இதை செஞ்சு பாருங்க. இந்த பயன்களையும் பலன்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன். நன்றி, வணக்கம்.